செட்டிநாடு அடை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். 1 டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கேன், 1 டம்ளர் துவரம்பருப்பு அதோட போட்டுக்கலாம், 1 டம்ளர் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம், 1 டம்ளர் பாசிப்பருப்பு, 1 டம்ளர் கடலைப்பருப்பு. இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சிடலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அதோட ஒரு 10 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். 3 மணி நேரம் ஊறட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். பருப்பெல்லாம் 3 மணி நேரம் ஊறியாச்சு, தண்ணியெல்லாம் வடிச்சிட்டேன். இப்போ அதோட 1/4 மூடி தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, 7 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1.5 ஸ்பூன் சோம்பு, 1 துண்டு இஞ்சியை தோல் சீவிட்டு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி குறகுறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். அடைக்கு மாவு அரைச்சி வந்தாச்சு. இதில் 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் மாவில் சேர்த்துடலாம். இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். கல் காஞ்ச வச்சு அடை ஊற்றிக்கலாம். சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் விட்டுறேன். வெந்தாச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். வெந்தாச்சு, எடுத்துக்கலாம். செட்டிநாடு அடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.